தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புக்காக ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக உயர்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்திட வேண்டும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகளையும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சருடைய ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 120 மாணவ மாணவிகளுக்கு ஆராய்ச்சி படிப்பை தொடர்வதற்கான ஒரு ஊக்கத்தொகையை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி வருகிறார். அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கிடைக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. முதலாவது ஊக்கத்தொகையை, இந்த முதல் மாதத்திற்கான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி இருக்கிறார். அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி இருக்கிறார். இவர்கள் இந்த ஆராய்ச்சி படிப்பினை தொடர்வதற்கு இனி ஒவ்வொரு மாதமும் அரசின் சார்பில் முதலமைச்சருடைய பெயரில் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் இந்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு அதற்கான ஆணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை உழவர் நலத்துறையில் 158 உதவி தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அந்த நேரடி காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இது 2 முக்கிய துறைகளில் வேளாண் துறையில் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையும், உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவருக்கு முதலமைச்சருடைய ஆராய்ச்சி திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையையும் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவா.